நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் ஏறி பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? எதிர்க்கட்சித் தலைவர் டெல்லிக்கு இப்பொழுது சென்றிருக்கிறார். அவர் ஏன் சென்றிருக்கிறார் என்று தெரியவில்லை. எங்களுக்கு தெரியும். தெரியவில்லை கூட சொல்லலை. எங்களுக்கு தெரியும். யாரை சந்திக்க போகிறாயா என்றும் எங்களுக்கு தெரியும். சரி, தெரிஞ்சுனோன்னு போகிற அவர் டெல்லிக்கு போகலாம். டெல்லியில் அதிமுக அலுவலகம் இருக்குது. டெல்லியில் அவங்களோட பிரதிநிதிகள் இருக்காங்க. அவர் எப்போ வேணாலும் போகலாம், யாரை வேணாலும் சந்திக்கலாம். உனக்கு என்ன பிரச்சனை? இங்கே சட்டமன் ஒழுங்கு சந்தித்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி பேசுறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, வக்கில்ல. சரி, அதை கூட விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை மேலே போயிட்டு, இவர் டெல்லிக்கு போகும்போது தமிழ்நாடு குறித்து கேட்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன கேட்குறேன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னால் செந்தில் பாலாஜி ஓடினார் டெல்லிக்கு. எடப்பாடி பழனிசாமியாவது காலையில் ஃப்ளைட்டு பிடிச்சி மதியம் அங்கே போய் சேர்ந்தார். அதாவது பகல்லேயே அவர் போய் டெல்லியில் போய் சேர்ந்தார். பகல்லேயே அவர் போய் அந்த அதிமுக அலுவலகத்துக்கு போனதாக இருக்கட்டும், அல்லது யாரையாவது சந்திக்க போகிறோம் அப்படின்னா அது குறித்த தகவல்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வெளிப்படையாக நடக்கக்கூடியது. ஆனால் ஒரு வாரம் முன்னாடி செந்தில் பாலாஜி ஓடினானே, எதுக்கு ஓடினான்? தியாகி செந்தில் பாலாஜி எதற்காக டெல்லிக்கு சென்றான்? உன்னுடைய அமைச்சரவையில் அமைச்சர் தானே, அதற்கான விளக்கத்தை நீ சட்டமன்றத்தில் கொடுத்தியா?